ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கி நாம் இஞ்சி பூண்டு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இஞ்சி பூண்டு குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் இதில் 200 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன், 100 கிராம் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸு புளி எடுத்துருக்கிறேன். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா 3 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அரை டீஸ்பூன் நல்ல மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மல்லி, வத்தல், நல்ல மிளகு, தேங்காய் இவ்வளோத்தையும் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம இந்த புளி கரைசல் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியை ஸ்லைஸாக எப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம நல்லெண்ணெயில் வறுத்து எடுக்கணும். அதே மாதிரி உள்ளி இதையும் நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வறுத்து தனியாக எடுத்துக்கிடுவோம். பூண்டு இதையும் தனியாக நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயே ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிற சட்டில் ஊற்றி வச்சுருக்கிறோம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த சூடாகின உடனே நம்ம ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த இஞ்சியை நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி நல்லா சிவக்க வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் நம்ம பூண்டு வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டையும் நல்லா சிவப்பாகும்படி இந்த எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டும் சிவக்க வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த பூண்டையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம இந்த உள்ளி, அதாவது சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோம்லாம், இதையும் இது கூட போட்டு சிவக்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் நம்ம எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி, அப்புறம் பூண்டு, அப்புறம் வெங்காயம் இதை வளர்த்து நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இதை என்ன செய்யணும்னா மிக்ஸி ஜாரில் குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் வறுத்து எடுத்து மீதி எண்ணெயிலே தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டில் நம்ம வெந்தயமும் கடுகும் போட்டுக்கலாம். வெந்தயமும் கடுகும் நல்லா பொரியட்டும். வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் அதை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். எண்ணெயில் அப்போ ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் மணமாக இருக்கும். இதோட நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வதங்கிட்டோம். ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இதில் மல்லி, அப்புறம் தேங்காய், மிளகு, வத்தல் இவ்வளோத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையாக நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்ம வறுத்துருக்கிறதுனால ரொம்ப எண்ணெயில் வேக விடணும்னு தேவையில்லை. இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் இதோட சேர்த்துக்கிடுவோம். கூடுதலாக நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இதுக்கு தேவையாக உப்பு எடுத்துக்கலாம். கல் உப்போ பொடி உப்போ எந்த உப்புனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இனி நம்ம இதுக்கு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த அளவு ஒரு குழம்பு கூட்டி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் போட்டு இது இப்படி ஒரு கொதிப்பு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாமே இதில் நம்ம வறுத்து தான் போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
உணவு தான் மருந்து. இதில் வந்து நமக்கு இஞ்சி பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதிகமாக உள்ளவங்க, அஜீரணத்தன்மை அதிகமாக உள்ளவங்கலாம் இருப்பாங்க. அவங்க வந்து சாப்பிட்டா ஒரு அவியல் வச்சா கூட அதில் ஒரு வாழைக்காவோ அல்லது வந்து கிழங்கு வகைகளோ இருந்தால் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்படி சாப்பிடும்போது கூட சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கடைசியில் இதில் ஒரு ஸ்பூன் ஊற்றி சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது வந்து அஜீரண கோளாறோ வாயு தொந்தரவோ எதுவும் இருக்காது. இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.